மேம் நம்ம செல்லப்பிராணி அதோடைய சகுனம்லாம் குறித்து முன்னாடி பேசியிருக்கோம். டேக்கு நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் ஜெயந்தி ரவி. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம் நம்ம செல்லப்பிராணி அதோடைய சகுனம்லாம் குறித்து முன்னாடி பேசியிருக்கோம். ஆனா ஒரு சில செல்லப்பிராணிகள் மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம வளர்க்குறோம் இல்லையா? நாய் வளர்த்தா இந்த பலன் உண்டு, மீன்ல எடுத்துக்கிட்டோம்னா வாஸ்து மீன் வச்சுனா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எதுக்கு? நிஜமாவே அது உண்மைதானா? நிஜமாவே உண்மைதான். ஏன்னா நம்மளுக்கு சில தெய்வங்கள் நம்ம நேரில் பார்க்கக்கூடாது, பார்க்கவும் முடியாது. சில தெய்வங்களை வச்சு வழிபட முடியாது. ஏன்னா நிர்வாண கோலம் உள்ள காலபைரவர், இந்த நிர்வாண கோலம் உள்ள காலபைரவர் நம்ம நிர்வாண தோற்றத்தை நம்ம அடிக்கடி பார்த்தால் ஆயுள் குறையும். அதனால நம்ம அதனாலதான் நம்ம அந்த காலத்தில் அந்த தோற்றத்தை நம்ம பார்க்க குளிக்கும் போது கூட ஒரு துணி ஒரு பிட்டு துணியாச்சும் மேலே கட்டிட்டு குளிங்க, அது உங்களுடைய ஆயுள் விருத்திக்கு நல்லது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது அந்த தெய்வத்தை நம்ம பார்க்கறது, நம்ம தோற்றத்தை நம்ம பார்க்கக்கூடாதுங்கும் போது அந்த தெய்வ தோற்றம் நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ அந்த தெய்வத்தை நம்ம ஏன் வீட்டில் வச்சு வணங்காமலே இருக்கணும்? அதுதான் நம்மளை காலபைரவர் தான் நம்மளுடைய ஆயுளை பாதுகாக்கிறது, நம்ம குடும்ப சொத்துக்களை பாதுகாப்பது, எதிரிகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறது, அவமானங்களிலிருந்து பாதுகாப்பது, இந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை ஃபுல்லாவே இந்த காலபைரவர் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த தெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள வச்சு கும்பிட முடியாது. அந்த தெய்வத்தினுடைய சார்பாக நம்ம யாரை எடுக்கிறோம்னா நாய் எடுக்கிறோம். ஏன்னா காலபைரவருடைய வாகனம் நாய். அதனால அந்த நாயை வைத்து அந்த நாய்க்கு உணவு கொடுக்கறது, அந்த நாய் பாதுகாவலர். நம்ம வீட்டை முதல் நண்பன் மனிதனுக்கு அப்படின்னா ஆதி காலத்தில் காட்டு மிராண்டிகளாக இருக்கும்போது நம்மளுடைய முதல் நண்பனாக இருந்தவர் நாய் தான். அப்போ அந்த நண்பனுடைய தோற்றம் அந்த நாய் இருக்கிறதுனால அந்த நாய் காலபைரவர் அம்சத்துக்குரியவர் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த நாயை நம்ம வணங்குறவங்கள அந்த நாய்க்கு நம்ம எந்த ஒரு தீங்கும் செய்யாம பாதுகாக்கிறோம். இது நம்மளுடைய 8ஆம் பாவத்தை ஃபுல்லாவே இந்த நாய் கவரப் பண்ணுது. 8ஆம் பாவத்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் அந்த நாய் இருக்கிற வீடில் தாக்குதல் இருக்காது. அதனால அந்த நாயை நம்ம எடுத்துக்கிறோம். இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எப்படி நம்மளுடைய வாகனம், நம்மளுடைய சிவனுடைய வாகனம் நந்தி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ஏன் சொல்றோம்னா, அந்த நந்தி மாடு, பசு மாடு விட நந்திக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன் தெரியுமானா, அதாவது அந்த காலத்துல விவசாய நிலங்கள் நிறைய உண்டு. தொழிலே விவசாயத்தை வைத்துதான் அந்த காலத்துல நம்மளுக்கு இருந்தது. அப்போ அந்த தொழிலுக்கு முக்கிய அங்கீகாரம் என்னன்னா நம்மளுடைய நந்தி தான். நந்தி நம்மளுடைய காளமாடு தான் ஏர் உழும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த காளமாடுடைய இது நமக்கு முக்கியத்துவம் கிடையாது. பசுமாடு பாலுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனா பாலின் தேவைகள் அந்த காலத்துல ரொம்ப கம்மி. பாலை வச்சு அவ்வளவு உணவு ஐட்டம்ஸ்கள் அப்பெல்லாம் கிடையாது. தயிர் எடுப்போம், மோர் எடுப்போம், நெய் எடுப்போம். அந்த நெய், தயிர் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தும். இப்பதான் அதோடைய தேவைகள் அதிகமாக இருக்கு. அந்த காலத்துல அவ்வளவு தேவைகள், பசுமாட்டு தேவைகள் கிடையாது. ஆனால் பசுமாட்டை விட காளமாட்டின் தேவைகள் அதிகமாக இருந்தது அந்த காலத்தில். விவசாய மக்களுக்கு காளமாடின் அவசியம் உண்டு. அப்போ விவசாயம் தான் முழு தொழிலாக எல்லாருக்குமே இருந்தது. அதனால அந்த காளமாடை முக்கியமா எல்லார் வீட்லயும் இருந்தது. யார் வீட்டில் காளமாட்டின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ அவங்க பெரிய பணக்காரங்க, அது அவங்க வீட்டில் செல்வந்தம் கூடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போங்கும்போது அந்த காளமாடை யார் வாகனம்னா நம்மளுடைய சிவவாகனம். சிவவாகனம். அப்ப அந்த சிவவாகனத்தை நம்ம வீட்டுல வைத்திருக்கும் போது செல்வ நிலை கூடுதுன்னு அர்த்தமாக நம்ம எடுத்திருக்கோம். அப்ப சிவ அம்சமாக காளமாடை எடுக்கிறோம், பசுமாடை லட்சுமி அம்சமாக எடுக்கிறோம். அதே போல் நம்மளுடைய நாயகியை காலபைரவர் அம்சமாக எடுக்கிறோம். இதுதான் இங்க வித்தியாசம். நம்ம கடவுள்களை
மிருகங்கள் ரூபத்தில் பார்த்து அதை நம்ம வந்து அன்புடன் வளர்க்க கத்துக்கிறோம், மனிதாபிமானத்துடன் இருக்கிறோம். அந்த ஜீவராசிகளை நேசிக்கும் தன்மை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கடவுள் வாயிலாக அனுப்பி நம்மளுக்கு வந்து இதை கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த ஜீவராசிகள் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது வந்து இயற்கையாகவே நம்ம நோட் பண்ணணும்னா அந்த ஜீவராசிகளுக்கும் நம்மளுக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்வியலில் ஆதி காலத்தில் அந்த ஜீவராசிகள் உதவியா இருந்திருக்கு. யானையா இருக்கட்டும், காளையா இருக்கட்டும், பசுவாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், நம்மளுக்கு அவ்வளோ உதவிகரமாக இருந்தது. இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்மளுக்கு வந்து நாய் தேவை இருக்காது, நம்ம கேமரா வச்சு சுற்றி பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி போலீஸ்காரங்க அந்த மாதிரி யாரையாச்சும் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அதனால நாயின் தேவையை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறாங்க, காளமாட்டின் தேவையும் அலட்சியப்படுத்துகிறாங்க. அதுக்கு பதில் நிறைய மிஷின், ஏர் ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வெவ்வேறு இரும்பு சார்ந்த பொருட்களையே நம்ம பயன்பாட்டில் எடுத்துகிட்டு வந்ததுனால இதை வந்து நம்ம குறைச்சிட்டோம். அப்போங்கும்போது ஜீவராசிகளினுடைய அன்பு அரவணைப்பை நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய மனிதாபித்தன்மையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால மனிதாபித்தன்மைக்குள்ள முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய சுத்தி ஜீவராசிகள் வளர்ப்பதும் அதுக்கும் நம்மளுக்கும் நிறைய லிங்க் இருக்குது. ஓகே மேம். பூனை மேம், பூனை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து பூனை வைத்திருக்கும் வீட்டில் வந்து பெண்கள் அழகாக இருப்பாங்க. ஓகே. பூனை யார் வளர்க்குறாங்க அந்த வீட்டு பெண்கள் அழகாக இருப்பாங்க, பெண் தைரியமானவளாக இருப்பார்கள். அதே மாதிரி பூனை இருக்கிற இடத்துல செய்வினை கோளாறுங்கிற வித மாந்திரிகமான விஷயங்கள் நடக்காது. மாந்திரிகம்னா நம்மளை வந்து யாராச்சும் ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி ஒன்று ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்களே, அதை ஃபுல்லாக தோற்கடிக்கக்கூடிய முழு தன்மை பூனைக்கு உண்டு. பூனையை பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டில் வந்து பூனை தான் ஒரு அரசியினுடைய முக்கியமான வாகனமாக இருக்கும். எகிப்து நாட்டு பூனை தான் 2 பக்கமும் இருக்கும். அது வந்து நம்ம பூனை வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், புலியினுடைய முக்கியமான ஒரு சாயலுடைய இதாக இருக்குது பூனை. அதனால தான் அந்த பூனை வந்து நம்மளுக்கு வந்து பூனை வந்து அகிலாண்டேஸ்வரியுடைய வாகனமாக இருக்குது. ஏன்னா புலி தான் அகிலாண்டேஸ்வரி மூகாம்பிகையுடைய தன்மை வந்து புலி இதோடைய வாகனமாக பெற்றிருப்பாள். அது பூனைக்கு தான் உண்டு. அந்த பூனையும் இதுவும் ஒரு இனமாக இருப்பதனால் அதை எகிப்தியர்கள் வந்து பெண் தெய்வத்துக்கு முக்கிய பெரிய வாகனமாக வச்சிருப்பாங்க. அதனால் பூனை வந்து அவ்வளவு பெண்ணை போற்றக்கூடிய இடத்தில் பூனை இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக நான் கேள்வி ஆரம்பிக்கும் போதே இந்த செல்ல பிராணிகளுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற, ஆனால் அதுக்கப்புறம் உள்ள பேச தான் இதுக்கும் மனிதாபிமானத்துக்கும் என்ன விதமான ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேம். ரொம்பவே நன்றி. நன்றி மேம்.